வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அழிந்து வரும் நிலையில் இருக்கக்கூடிய எருமை மாட்டினத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா எருமை மாட்டை எல்லோரையும் நம்ம திட்டுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. உன்னைய பெற்றதுக்கு 2 எருமை மாட்டை பெற்றிருந்தா கூட பால் ஊற்றி சம்பாரிச்சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எருமை மாட்டை திட்டுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் யாரும் வளர்க்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா நிறையா மாடு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு இடத்துல வந்து அதிகமாக மாடு பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். முன்னாடினா பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு எருமை மாடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போனா ஒரு ஊருக்கு ஒரு எருமை மாடு கூட யாரும் வளர்க்குறதில்ல. எருமை மாட்டோட பால் தயிர்னால் நல்லா திக்னஸாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் வந்து இவ்வளோ எருமை மாடு வச்சு ஒரே ஆள் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனா புதுக்கோட்டை. அண்ணன் தான் மாட்டோட உரிமையாளர், பார்த்துக்கோங்க. இவர் தான் இந்த எருமை மாட்டெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். பரவாயில்ல. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பரமக்குடியிலேருந்து சிவகங்கை போகிற வழியில் தேனா புதுக்கோட்டைங்கிற ஒரு கிராமத்தில் தான் இவ்வளோ மாடு இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாடு பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.